பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நாம ஒரு சில நபர்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறதை நம்மால் பார்க்க முடியும். யார் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள்? ஒன்று, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மன உளைச்சலினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் ஒரு சில நேரங்களில் மன உளைச்சல் விரக்தியினால ஏதோ ஒரு காரியத்தை மறக்க முடியாம அந்த வேதனையை நினைச்சு நினைச்சு தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நாம பார்த்திருப்போம். இன்றைக்கு சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கூட தாவீது நாம் தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, கோபம்ங்கிறது ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சி. நாம உணர்ச்சி வசப்படும் பொழுது நாம அதை உடனடியாக வெளிக்காட்டக்கூடாது. அதுவும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் கோபம் படும் போது நாம பேச ஆரம்பிச்சாக்கா நாம் என்ன பேசுறோன்னே தெரியாம அது மிகுந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நாம் பேசி ஒருவேளை காரியத்தை கெடுத்து விடலாம், அல்லது நிறைய பகைமையை வளர்த்து கொள்ளலாம், காரசாரமாக போயிடும். ஆகவே தான் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி உங்களே நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்கள் படுக்கையில் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்துடுங்கள், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று தாவீது இங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற ஒரு காரியம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல காரியத்தை பேசுனீங்கன்னா நல்லது, கெட்ட காரியத்தை பேசுனீங்கன்னா கெட்டது. தாவீதுக்கு இந்த பழக்கம் இருந்தது, அதனால தான் அந்த ஆலோசனை நமக்கு அவர் கொடுக்கிறார். நான் சங்கீதத்தில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அங்கே தாவீது தனக்குத்தானே பேசிக்கொண்ட வசனங்களை நாம வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 103 1-5 வரையிலான வசனங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, தாவீது இந்த காரியங்களை தன்னுடைய நண்பர்களிடத்துல பேசல, தன்னுடைய மனைவியிடத்துல பேசல, பிள்ளைகளிடத்துல பேசல, தனக்கு தானே பேசுகிறார். தன்னுடைய ஆத்மாவினிடத்துல பேசிக்கொள்கிறார். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒன்னும் கவலைப்படாத, எதுக்கும் கலங்காத, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. காரணம், கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறாரு, உன்னை அழிவிலிருந்து தப்பிவிக்க போகிறாரு, உன்னை நன்மையினால திருப்தியாக்க போகிறாரு, உனக்கு வாழ வயதை திரும்ப கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை தனக்குத்தானே அவர் அறிக்கை செய்கிறாரு. தனக்குத்தானே தன்னுடைய ஆத்மாவில பேசி தனக்கு ஆறுதல் உண்டாகும்படியாய், தனக்கு தைரியம் உண்டாகும்படியாய், கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்க, ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வாருன்னு சொல்லி தேற்றிக்கொள்கிறார். சரி, தாவீதுக்கு தான் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கிடையாது, ஆண்டவருக்கு கூட இந்த பழக்கம் இருந்துச்சுங்க. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசிக்கிறோம், நோவாவின் காலத்துல தேவன் பூமியை பெரு வெள்ளத்தினால் அழித்து விட்டார். வெள்ளம் எல்லாம் வடிந்த பிற்பாடு நோவா தேவனுக்கு பலி செலுத்துகிறாரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அதற்கு பின்னால என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லி. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய
உள்ளத்தில் சொன்னார். பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் நோவாவினுடைய குடும்பத்திலிடத்துல இது சொல்லல, தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார். தனக்கு தானே பேசிக்கொண்டார். கடவுளுக்கு கூட தனக்கு தானே பேசிக்கொள்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. பாருங்க, தனக்கு தானே பேசிக்கொள்வதில் ஒரு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம நமக்குள்ளே பேசிக்கொள்ளும் போது அது பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாம் என்ன பேசுகின்றோம் என்பதுதான் முக்கியம். சரி, எதை பேசலாம்? நாம தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும் போது, ஆண்டவர் நமக்கு உணர்த்தின உறுதிப்படுத்தின அந்த வசனத்தை பற்றி கொண்டு, வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்களை, நாம விசுவாசிக்கின்ற காரியங்களை, நாம எதிர்பார்க்கின்ற காரியங்களை, அதை நாம அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய வசனங்களை பற்றி கொண்டு, ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு, என் ஆத்மாவே கலங்காத, நீ வியாதியில இருக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவாரு தம்முடைய தழும்புகளால. நீ வறுமையில இருக்கிற, நீ பண கஷ்டத்துல இருக்கிற, ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாரு சொல்லி, உனக்கு நீயே ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு, அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு பேச வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம மிகுந்த மன உளைச்சல்ல, டிப்ரெஷன்ல போயிடும், மன அழுத்தத்துல. அப்படிப்பட்ட நேரத்துல கூட இந்த காரியம் பெரிய கை கொடுக்குங்க. அதுல இருந்து விடுதலை அடைவதற்கு, அந்த மன மடிவில் இருந்தோம், மன அழுத்தத்தில் இருந்தோம். இந்த காரியத்தை தாவீது கூட செய்தாருன்னா பாருங்க, சங்கீதம் 43 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். மீண்டுமாக தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்மாவை ஏன் கலங்குற, ஏன் தேங்குகிறாய்? கவலைப்படாது, ஒன்னும் நடக்காது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை ரட்சிப்பாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி இங்கேயும் தனக்கு தானே பேசி ஆண்டவர் மகிமைப்படுத்த தன்னுடைய ஆத்மாவிடத்துல அவர் பேசுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், அதனாலதான் சொன்ன, நமக்கு நாமே பேசிக்கொள்ளும் போது, ஆண்டவரை பற்றி கொண்டு நல்ல காரியங்களை அறிக்கை செய்யும் போது, என் ஆத்மாவை கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறாரு, உனக்கு உதவி செய்வாரு, உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை பாதுகாப்பாரு, பராமரிப்பாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் பிள்ளைகளை கரை சேர்ப்பாரு. நீ போகும்போதும் வரும்போதும், வேலை ஸ்தலத்திலும், உன் வீட்டிலும், நீ செய்கின்ற தொழிலிலும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும், ஒன்றுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க பேசும்போது, முக்கியமாக மன மடிவிலும் நீங்க மன அழுத்தத்தில் இருக்கும் போது கலங்காத, திகையாதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கொள்ளும் போது அது மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்த போகிறது. புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மார்க்கு 5 அதிகாரம் 27, 28 வசனங்கள்ல நாம் ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். அங்க என்ன நடக்குது? 12 வருஷமாக உதிர போக்கினால கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணானவள், அவ சொல்ற, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நீங்க வாசினா தெரியும், உடனடியாக அவள் சுகம் அடைந்தாள் என்று. மருத்துவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஆஸ்திகளை பணத்தை செலவழித்தும் 12 வருஷமா குணமாக்க முடியாத பலவீனத்துல இருந்த இந்த பெண்ணானவள் யாருகிட்ட போய் இதை சொன்னா? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னாலா, இல்ல ஏசாண்டவர்கிட்ட டைரக்டா போய் சொன்னாலா, இல்ல ஏசாண்டவருடைய சீடர்கள் கிட்ட போய் சொன்னாலா? ஒன்னும் கிடையாது. நீங்க நல்லா கவனிங்க. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு தனக்கு தானே பேசுகிறாள். நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தனக்கு தானே சொல்லிக் கொண்டு ஜன கூட்டத்திற்குள்ள பிரவேசித்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவ தன்னுடைய உள்ளத்துல பேசிக்கொண்டாள், தனக்குத்தானே அவள் பேசிக்கொண்டாள். ஆனால் தனக்குத்தானே பேசிக்கொண்ட காரியத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய மனதுல பேசினது இயேசு காதுகளுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. இயேசு ஆண்டவர் அதை கேட்டு விட்டார். பிரியமானவர்களே, நாம வாய் திறந்து வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம மனசுல நினைச்சா போதும், நமக்கு நாமே பேசிக்கொண்டால் போதும், தேவனுடைய செவிக்கு அந்த காரியம் சென்று விடும். தேவன் அதை கேட்கிறாரு.
தேவனுக்கு எப்படி தெரியும் இவ போட்ட பிளான்? இவ மனசுல நினைச்சது தனக்குத்தானே பேசிக்கொண்டதை இயேசு கேட்டார். அவ என்ன பேசிக்கொண்டாலும் அதன்படியே தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவளை சுகப்படுத்தினது. ஆகவேதான் சங்கீதம் 139:2-4 சொல்லுகிறது, நீங்க எதுவும் பேச வேணாம், நீங்க நினைச்சா போதும். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். 4 வசனம் சொல்லுது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லி. பேசவே வேணாம். உள்ளத்துல நீங்க உங்களுக்கு உள்ளவே நீங்க பேசிக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய நினைவுகளை நினைக்கக்கூடிய காரியங்களை வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறாரு. நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் சொன்னேன், தனக்கு தானே பேசிக்கொள்வது மிகுந்த வல்லமையானது. இந்த பழக்கம் தாவீதுக்கு இருந்தது, இந்த பழக்கம் தேவனுக்கே இருந்தது. இந்த பழக்கம் பாருங்க வியாதிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன தனக்குத்தானே பேசிக்கொண்டார்களோ அதை அடைந்தார்கள். இன்றைக்கும் உங்களிடத்துல கர்த்தர் அதே காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு விசுவாசம் இருந்ததா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, படிக்கும் போது, எந்த வார்த்தைகள் உங்களை தொட்டது, எந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, அதை பற்றி கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய சத்தம் உயரட்டும், சாத்தானுடைய சத்தம் ஒழியட்டும். அவன் பேசுற காரியங்கள் எல்லாம் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அவன் அச்சுறுத்துகின்ற காரியங்கள் எல்லாம் கேட்கின்றோம். அவன் கொண்டு வருகின்ற சந்தேகம், குழப்பம், இதெல்லாம் நம்முடைய மண்டையில ஓடிட்டு இருக்கு. அவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கோம். இனி நீங்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நீங்களே கேளுங்க. அது மாற்றங்களை, அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது. காரணம், நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்ற காரியத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். அது பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுங்கள். தேங்க்யூ லார்ட். அப்பா, இப்போதும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் இப்போதே ஆண்டவர் அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு தனக்குத்தானே நல்ல காரியங்களை அறிக்கை செய்து தங்களுடைய ஆத்மாவிடத்தில் ஆறுதல் பெருகும்படியாய், சந்தோஷம் பெருகும்படியாய் யாரெல்லாம் காரியங்களை அறிக்கை செய்கிறார்களோ, என்னென்ன காரியங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவர் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்போதே அதன்படியே செய்து வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பா பாக்கியத்தை கொண்டு வாங்க சாமி. ஒரு விடுதலையை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. இப்போதே ஆண்டவர் அப்பா சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரமும் ஒரு அற்புத சுகத்தை அடையும்படியா ஜெபிக்கிற சாமி. எல்லாம் வறுமை மாறட்டும் ஆண்டவரே, குழப்பங்கள் மாறட்டும் சாமி, அடிமைதனம் மாறட்டும் ஆண்டவரே. நீ எல்லாம் பாவ கட்டுகளிலிருந்து ஆண்டவரப்பா பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். எல்லாம் முதியவர்களை தொடுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை தொடுங்க சாமி, குட்டி குழந்தைகளை தொடுங்க சாமி, படிக்கின்ற பிள்ளைகள், வேலைக்கு போகின்றவர்கள் எல்லாம் தொடுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நீர் இப்போது அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. எல்லா மனம் அழுத்தம், மனம் மடிவில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையட்டும் இப்போதே. தேங்க்யூ லார்ட். நீர் ஆண்டவரப்பா யாரெல்லாம் இந்த செய்தியின் பிரகாரம் ஆண்டவரப்பா உம்மை நோக்கி பார்த்து தனக்கு தானே நல்ல காரியங்களை அறிக்கை செய்கிறார்களோ அதன்படியே அவர்கள் ஆசீர்வதித்தரலும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா என்னுடைய மாதாந்திர கூட்டங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் நடக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே வேளையில் என்னுடைய பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய ஆண்டவருடைய செய்திகள் இருக்குது. போய் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.